ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையோட ஸ்வர்ணதாரா ஷைன், ஸ்வர்ணதாரா பிளஸ், ஸ்வர்ணதாரா அப்புறம் ஃபிளெக்ஸி டிஜி பிளஸ் அப்படிங்கிற 4 தங்க பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக அந்த ஸ்வர்ணதாரா பிளஸ் அண்ட் ஸ்வர்ணதாராவில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்சுக்கு 1000, 2000, 5000, 10000 அப்படின்ட்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு கிஃப்ட் வந்து வரும். ஸோ அந்த டீட்டெயிலையும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுதான் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்க ப்ரைஸோட டீட்டெயில்ஸு. ஸோ இதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தங்க சேமிப்பு சீட்டில் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பல தங்க மாளிகையோட சேமிப்பு சீட் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எதுவுமே வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வர்ணதாரா ஷைனுங்கிற ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய தங்கத்துக்கு புது தங்கமாக கொடுக்குற ஒரு ஸ்கீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சிருக்க பழைய தங்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அதை உருக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதோட பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து தங்கமா வந்து வர வச்சு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து 11 மாசம் கழிச்சு வந்து இந்த தங்கத்தை வந்து அப்படியே அவங்க எவ்வளவு பாண்டுக்கு வந்து வெயிட்டேஜுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ் செய்குலி சேதாரம் எதுவுமே இல்லாம நீங்க வந்து அப்படியே வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கு வந்து மினிமமா பாத்தீங்கன்னா வந்து 20 கிராம்ல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா 2.5 பவுண்ட்ல இருந்து வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க மினிமமா வந்து 1 கிராம் 2 கிராம்னா கொடுத்தா வந்து எலிஜிபிள் கிடையாது. சோ இதுதான் இதுல முக்கியமான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செய்குலி சேதாரம் ஏதும் இல்லை, முழுமையாக தங்க நகைகளாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கான வர ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறை வைப்பு 11 மாதங்கள் பிறகு புதிய நகைகளாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய நகையை கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மெல்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து உருக்கி அதுக்கான பியூரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 916 எடையாக உங்களுக்கு வந்து தங்க கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற பழைய நகையை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து ஆட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அவ்வளோ வெயிட்டேஜுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 335வது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்கமாக வந்து எடுத்துக்கலாம். 335 நாளுக்கு அப்புறம் தான் வந்து எலிஜிபிள் ஆகுது. பட் ஆனால் 350 நாளுக்குள்ளார நீங்கள் வந்து எடுத்துணும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 வாரம் டைம், அதாவது 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ஜிஎஸ்டியை மட்டும் அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நகையாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த வரியை நீங்கள் தான் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் நகை பெறும்போது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை செலுத்திய வரியை வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு அந்த 8th பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளான் முடிஞ்ச உடனே நீங்க போய் கரெக்டா இந்த 335வது நாள் முடிஞ்ச உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்கேஸ் நீங்க 335வது நாள் முடிஞ்சு 350 நாளுக்கு டைமுக்கு மேல ஆயிட்டு நீங்க பர்ச்சேஸே பண்ணலங்கிற பட்சத்துல தான் இந்த வந்து பாயிண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே போல முக்கியமா இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து இத்திட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து வைப்பு செய்த தங்க எடை எந்த சூழ்நிலையில் பணமாக திரும்ப பெற முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம்லையுமே வந்து அவங்க வந்து பணமாக வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 11 கால வைப்பு தான் வந்து இது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 335 நாள் தான் வந்து மெச்சூரிட்டி பீரியடு. அது மட்டும் இல்லாமல் மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பவுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 20 கிராம் தான் வந்து மினிமமாக வைப்பாங்க. அதே போல் இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து எதில் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதாவது சீட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட்டை, திருவள்ளூர். ஸோ இந்த 4 இடத்துல வந்து நீங்கள் எங்கே வேணுமோ வந்து இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல பர்ச்சேசிங் ஃபைனலாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபைனலாக நீங்கள் எடுக்கிற நகைக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வருதோ அதை நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ், அதாவது மைனர் வந்து சேர முடியாது. மற்றபடி எல்லாமே வந்து காமனான பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதே போல பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட 2-3 பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அதனால தான் நான் திரும்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதே போல் உங்களுக்கு வந்து தங்க நகைகளாக வாங்க விருப்பம் இல்லை, காயினா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் மற்றும் தங்க நாணயங்கள் சேதாரம் எதுவுமின்றி வரியை மட்டும் செலுத்தி வாங்கி கொள்ளலாம். வைரம், பிளாட்டினம், வெள்ளி பொருட்கள் வாங்க முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைரம், பிளாட்டினம் இது 3 மட்டும் வாங்க முடியாது. மற்றபடி நீங்கள் வந்து தங்கமோ தங்க நகைகளோ தங்க காயினோ வந்து வேணா வாங்கிக்கலாம். ஸ்வர்ணதாரா ஷைன் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வர்ணதாராக்கு போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 மாச ஸ்கீம் தான். இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மந்த் பெனிஃபிட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து 11 மாத தவணை முடிவில் 1 மாத தவணையை வந்து அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. அதே போல் ஊக்கத்தொகையும் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் ஊக்க பரிசு உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க.
இது நீங்கள் வந்து பார்க்குறப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் மாத சீட்டா. ஸோ நீங்கள் இப்போ வந்து முதல் மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்க, பார்த்தீங்கன்னா 11 மாதம் நீங்கள் வந்து கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. அவங்க அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் ஆகிடும் உங்களோட அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாத பெனிஃபிட்டோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபைனலாக எடுக்கிற போது அந்த ஒரு மாத பெனிஃபிட்டை சேர்த்து நீங்கள் வந்து நகையை எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேதாரம் வந்து வரும், ஜிஎஸ்டி வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இந்த பெனிஃபிட். ஸோ இத்திட்டத்தில் முடிவில் ஒரு மாத முன்பணத்தொகை, சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் பிராண்டட் பரிசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முன்பணத்தொகை செலுத்த தவறினால் இத்திட்டத்தில் நீங்கள் தொடர முடியாது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாதமும் ஸ்கிப் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 6 மந்த்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரே அமௌண்ட்டாக கூட நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். 7th மந்த்லேருந்து நீங்கள் வந்து ஒரு மாதமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் உண்டு. இன்கேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மாதம் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்கீம் தான். ஸோ முன்னாடி நிறைய பேர் வந்து லோக்கலில் கூட நிறைய ஜுவல்லர்ஸில் வந்து இது இருக்கும். ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமில் இருந்த மாதிரியே இதில் வந்து இருக்கிற ஸ்கீம் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து பணமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 335 நாள் இதோட வந்து கால அவகாசம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே நகையை எடுத்துடணும். ஸோ நீங்கள் வந்து 335வது நாள் வந்து அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 350வது நாள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி உங்கள் பேரில் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஜிஎஸ்டியை மட்டும் பே பண்ணிட்டு ஃபைனலாக நகை எடுக்கிறப்ப நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த ஸ்கீமில் காமிக்காத இன்னொரு பெரிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் முதிர்வடைவதற்கு முன்பே திட்டத்தை முடிக்க விரும்பினால் திட்டத்தில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்களுக்கு ஒரு மாத தவணையில் 50% பிடித்தம் செய்யப்படும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பிராண்டட் பரிசு உண்டுன்னு. ஸோ நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 11 மாதமும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணல, இன்கேஸ் இன்பிட்வீன்லேயே நீங்கள் வந்து விலகுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட், இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து 1000 ரூபாய் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 50% வந்து 500 ரூபாயை வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸோட அமௌண்ட்டாக வந்து பிடிச்சிருவாங்க. உங்கள் மந்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதத்திற்குள் பெற்றுக்கொள்ளாத ஊக்க பரிசுகள் காலாவதி ஆகிவிடும். நீங்கள் இன்கேஸ் இந்த பெனிஃபிட்ல வந்து ஜாயின் பண்றீங்க, இந்த ஸ்கீம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து அதோட ப்ரைஸ் வந்து வாங்கிருங்க. இன்கேஸ் ஆப்லலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்காமே விட்டுறாங்க, லாஸ்ட்டில் வாங்கிக்கலான்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளாரையே வந்து இது எக்ஸ்பைர்டு ஆகிடுங்கிற பாயிண்ட் வந்து நோட் பண்ணிங்க. நம்ம இதில் நிறைய பேர் செய்குலி சேதாரம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 12th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் தேர்வு செய்யும் தங்க நகைகளின் வகைகள் மற்றும் டிசைன்களை பொறுத்து அன்றைய தேதியில் சேதாரம் மற்றும் அரசு வரிகள் கணக்கிடப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா சேதாரமும் வந்துடும், வேஸ்டேஜும் வந்துடும், அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்துருங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகளில் உள்ள ஸ்டோன்களின் விலையை வாடிக்கையாளரே செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வைர நகைகள் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து தள்ளுபடி உண்டு. அதே போல இதுவுமே பாத்தீங்கன்னா வந்து மைனர் வந்து ஜாயின் பண்ண முடியாது, மினிமமா 18 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ மற்றபடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து 2 ஸ்கீம்ஸ்லயுமே வந்து காமனா தான் இருக்கும். இதே தான் பாத்தீங்கன்னா வர அடுத்த ஸ்கீம்லயுமே வந்து இருக்கும். பாத்தீங்கன்னா 2 ஸ்கீம் பார்த்துட்டோம். ஸோ 3rd ஸ்கீம் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் நிறைய பேர் வந்து வச்சிருக்க ஸ்கீம். ஸோ ஸ்வர்ணதாரா பிளஸ். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த தங்க நகையா வந்து ஆட் ஆகிற ஸ்கீம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்திட்டத்தில் நீங்கள் செலுத்தும் தவணை தொகை ஈடான எடையுள்ள தங்கம் அன்றைய மார்க்கெட் விலையில் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ நீங்க வந்து என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அதுக்கான எடையை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து வரவு வச்சிருவாங்க. நீங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா செய்குலி சேதாரம் இல்லாம நீங்க அந்த நகையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உதாரணமா அன்றைய மார்க்கெட் விலையில் 1 கிராம் தங்கம் 6000 என்று நீங்கள் செலுத்தும் தவணை 10,000 என்று வைத்துக் கொண்டால் உங்கள் கணக்கில் 1.666 கிராம் தங்கம் வரவு வைக்கப்படும். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு அப்படியே அன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அதை அப்படியே டிவைட் பண்ணி அதோட கிராம வந்து உங்களோட கணக்குல வந்து அக்கௌண்ட் வச்சிருவாங்க. ஸோ நீங்க வந்து 11 மாசம் கட்டுவீங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கம் வந்து எடை வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 11 மாசம் கட்டின ஓவரால் எடைக்கு நீங்க வந்து நகையை வந்து அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டியை மட்டும் பே பண்ணிட்டு. எந்த ஒரு செய்குலி சேதாரமும் கிடையாது. இன்கேஸ் அதுக்கு மேல வர கிராமுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க செய்குலி சேதாரம், அதாவது வேஸ்டேஜ் வரும். அது பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம வந்து ஜிஎஸ்டி வரும். இது ரெண்டும் நீங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பணம் செலுத்தும் தேதி அன்று உங்கள் தங்கத்தின் மார்க்கெட் விலையை பொறுத்து உங்கள் கணக்கில் தங்க எடையை வரவு வைக்கப்படும். ஸோ அதுதான் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து உள்ள காமிக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வர்ணதாரா பிளஸ் திட்டத்தில் நீங்கள் செலுத்தும் மாத தொகையை முன் தொகைக்கு ஈடான தங்க எடையை செலுத்தும் தேதியில் உங்கள் தங்க
விலையை பொறுத்து உங்கள் கணக்கில் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வரவு வைக்கப்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எடையா வந்து ஆட் ஆகும் நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து சேதாரம், அதுல வந்து வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் உள்ள நகைக்கு வந்து சேதாரம் கிடையாது. இன்கேஸ் நீங்க எடுக்கிற நகைக்கு வந்து 18%க்கு மேல மோஸ்ட்லி அதுக்குள்ளார வந்துடும். அதுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க மிச்சம் இருக்க சேதாரத்தை வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நான் எடுக்கிற நகைக்கு ஒரு 20% வருது அப்படின்னா நான் 18% வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து அந்த எடைக்கு வந்து வந்துடும். மிச்சம் இருக்க 2% வந்து நான் வந்து தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பா நீங்க வாங்குற நகையோட எடைக்கு ஏற்ற அளவுக்கு தான். நீங்க வந்து ஸ்கீம்ல கட்டி ஒரு 10 கிராம் வந்திருக்கு அப்படின்னா 10 கிராம் இருக்கிற நகைக்கு நான் வாங்குறதுக்கு 18% வரைக்கும் சேதாரம் கிடையாது. இன்கேஸ் நான் 12 கிராம் வாங்குறேன் அப்படின்னா அந்த 2 கிராமுக்கு நான் சேதாரமும் ஜிஎஸ்டி நான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி நான் கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அடிஷனலா வந்து இந்த 2 கிராமுக்கு வர சேதாரத்துக்கும் நான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிச்சது வந்து எல்லாமே சேம் தான். 11 மாசம் தான் இதுவும் ஸ்கீம். இதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6 மாசத்துக்கு வந்து ஒரே தவணையா கூட பே பண்ணிக்கலாம். 7வது மாசத்துல நீங்க தனித்தனியா கட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க தேவையில்லை அப்படின்னா கூட மந்த்லி பே பண்ணிக்கலாம். தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்க காசுகள் இத்திட்டத்தின் மூலம் வாங்கிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா காயினாவும் வாங்கிக்கலாம், நீங்க வந்து நகையாவும் வாங்கிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமா உள்ளது மட்டும் காமிக்கிறேன். இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா 11 மாசம் ஸ்கீம் 18% வரைக்கும் நீங்க வந்து பெனிஃபிட் வந்து இதுல வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் வந்து பே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 335 நாளுக்குள்ளார நம்ம முன்னாடியே மற்ற ஸ்கீம்லாம் காட்டின மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா 11 மாதம் முடியணும். 335 நாள் முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து 335 நாள் முடியல அப்படின்னா அங்கே வந்த மாதிரியே 350 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஜிஎஸ்டி நீங்கள் வந்து நகை எடுக்கிறப்ப வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இதுக்குமே வந்து கிஃப்ட் வரும். அந்த கிஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே காமிச்ச மாதிரி திட்டம் முதிர்வடையும் முன்பே திட்டத்தை முடிக்க விரும்பினால் திட்டத்தின் வாங்கப்பட்ட பரிசு பொருட்களுக்கு 1 மாத தவணையில் 50% பிடித்தம் செய்யப்படும். நீங்க மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் தான். நீங்க கிஃப்ட் வந்து 3 மந்த்ஸ்க்குள்ள வாங்கலினா வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடும். அதே போல பாத்தீங்கன்னா மைனர் வந்து ஜாயின் பண்ண முடியாது. 3 ஸ்கீமுக்குமே மைனர் ஜாயின் பண்ண முடியாது. இதுல அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து மினிமமா பாத்தீங்கன்னா வந்து 2000 ரூபாயில தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில தான் நீங்க வந்து மினிமமா ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மற்றது எல்லாமே வந்து நார்மலா அந்த ஸ்கீம்ல அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான். சோ இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது இதுல டவுட் இருக்குன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா வந்து Flexi Digi Plus. இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல இருந்து மட்டும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ல வந்து ஜஸ்ட் வந்து என்ரோல் பண்ணிட்டு அவங்களோட ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து மினிமமா வந்து 100 ரூபாயில இருந்து நீங்க எவ்வளவு வேணுமோ வந்து பணம் பே பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 330 days, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் காமிச்ச மாதிரி 335 நாள், இதுவும் பாத்தீங்கன்னா 330 நாள், அரௌண்ட் 11 மாசம் நீங்க வந்து பணத்தை வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 100 ரூபாயில இருந்து எவ்வளவு பணம் வேணுமோ லோட் பண்ணலாம். சோ நீங்க வந்து ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்குள்ள நீங்க லோட் பண்ற அமௌண்ட்டுக்கு 6%. இப்ப பாத்தீங்கன்னா நான் 100 ரூபாய் நான் லோட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 106 ரூபாயா வந்து அதுல வந்து ஆட் ஆயிடும். 6% வந்து அந்த வெகுமதி வந்து ஆட் ஆயிடும். இன்கேஸ் 76ல இருந்து 150 நாளுக்குள்ள நான் பணம் லோட் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு லோட் பண்றோம் அதுக்கு வந்து 4.25%. 151ல இருந்து 225 நாளுக்குள்ள நான் ஆட் பண்ற பணத்துக்கு 2.5%. 226ல இருந்து 300க்குள்ள ஆட் பண்ற பணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 1%. ஃபைனலா பாத்தீங்கன்னா 300க்கு அப்புறம், அதாவது 300ல இருந்து 330 நாளுக்குள்ள நான் பணம் பே பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வராது. இதுதான் அந்த ஸ்கீம். சோ ஓவராலா நீங்க கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்டாவே அங்க இருக்கும். அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா செய்கூலி, சேதாரம், இதர கட்டணங்கள் மற்றும் அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி ஆகியவற்றை நான் செலுத்தி வாங்கிக்கணும். சோ இது பாத்தீங்கன்னா வந்து அமௌண்டா மட்டும் தான் ஆட் ஆகும். மத்தபடி இதுல வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது இந்த ஸ்கீம்ல. சோ சின்ன சின்ன அமௌண்டா நான் கட்டணும், எனக்கு ஒரு ஸ்கீம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4th ஸ்கீம், ஃபைனல் ஸ்கீம். இதுல இருக்க 4 ஸ்கீமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சோ சொர்ணதாரா ஷைனுங்கிறது பழைய தங்க நகைகளை கொடுத்து நீங்க நகையா மாத்திக்கிறது. சொர்ணதாராங்கிறது பாத்தீங்கன்னா 11 மாசம் கட்டினீங்க அப்படின்னா 1 மாசம் பெனிஃபிட்டும் ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி செய்கூலி சேதாரம் எல்லாமே வரும். பட் ஆனா இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து வராது. பட் ஆனா மினிமமா பாத்தீங்கன்னா 20 கிராம் வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 2.5 பவுன். அது மட்டும் இல்லாம 11 மாசம் வந்து லாக்இன் பீரியட். சோ இன்கேஸ் இடையில வேணும் அப்படின்னா பெனிஃபிட் உங்களுக்கு வந்து குறையும். அதே போல இந்த சொர்ணதாரா பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கட்டுற அன்னைக்கு உள்ள அமௌண்ட்டுக்கு இடையா வந்து எடுத்து வச்சிருவாங்க. அரௌண்ட் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இதுவுமே பாத்தீங்கன்னா 11 மாசம் ஸ்கீம். இது மூணுமே பாத்தீங்கன்னா வந்து 18 இயர்ஸ்க்குள்ளார இருக்க மைனர் வந்து போட முடியாது. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து டிஜி பிளஸ், Flexi Digi Plus இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு இங்க காமிச்சிருக்க பெர்சன்டேஜ் வந்து இன்கேஸ் நீங்க வந்து என்ரோல் பண்றப்போ வந்து சேஞ்ச் ஆகலாம். பட் ஆனா கரண்ட்ல இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. வேணும்னு செக் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீடைல் வேணும் அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து பக்கத்துல இருக்க ஸ்ரீகுமரன் தங்கமாளியை கான்டாக்ட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம இது எந்த விதத்திலயும் ப்ரமோஷன் கிடையாது. சோ இதோட பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பேம்ப்ளெட்ல
டி நகர், அது இல்லாமல் குரோம்பேட்டு, அது இல்லாமல் வேளச்சேரி, அது இல்லாமல் திருவள்ளூர், மொத்தம் 4 பிரான்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்கே போய் செக் பண்ணிங்க. இதே போல் பல ஜுவல்லரிஸோட வீடியோஸ் நம்ம வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஜிஎஸ்டி கூட இல்லாமல், வேஸ்டேஜ் கூட இல்லாமல் நிறைய ஜுவல்லரிஸோட ஸ்கீம்ஸும் வந்து நம்மளோட சேனலில் வந்து இருக்கு. வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஜுவல்லரிஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நிச்சயமா அதையும் நம்ம ட்ரை பண்ணி வந்து அப்லோட் பண்றோம். இது போல தகவலுக்கு நம்ம அன்மஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நிச்சயமா ஆன்சர் பண்ணல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.